என்னடா வர வர மரியாதை குறையுது? நான் உங்களை சொல்லலப்பா, அறுவடை வீட்டிலே இருக்கிறானே அழகன் முருகன், அவனை சொன்னேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து நான் அவஸ்தப்படுறது போதாதா? அவன் வீட்டுக்கு வேற நீ போணுமா? அப்பா, பழனிக்கு போயிருந்தேன். அங்க பஞ்சாமிர்தத்தை பார்த்த உடனே தாய் அமிர்தம் ஞாபகம் வந்தது. அமிர்தம் அமிர்தம். உடனே உங்க ஞாபகம் வந்தது. அம்மாவதான் அப்பாவோட சேர்த்து பார்க்கலன்னாலும் இந்த டப்பாவாவது அப்பா கிட்ட கொடுத்து பாப்பமே வாங்கிட்டு வந்தேன். அமிர்தம். வெளியில பக்தர்கள் இருக்காங்கப்பா, வேணா கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. சன்னபீஸ்வரா, பிரதர விக்னேஸ்வரா, உனக்கு தாய் மேல எவ்வளவு பாசம்டா. அப்பா, நான் தமிழ்நாட்டுல உள்ள கடவுள் எல்லாம் மீட் பண்ணிட்டியா? அவங்க என்ன உனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? தெய்வ நிந்தனை செய்ய வேண்டாம் அப்பா. கிருஷ்ண சிவா சிவகிருஷ்ணா நல்லா போட்டுக்கங்க. இப்ப வடநாட்டு ஆண்டவன் எல்லாம் சந்திக்கலான்னு புறப்பட்டு இருக்கேன். புறப்பட்டவன் திரும்பி வந்தாலும் வருவேன், வரல பக்தி முத்தி போச்சுன்னா அப்படியே இமயமலையிலேயே உட்கார்ந்துடுவேன். அப்பா, அதுக்கு நான் என்னடா செய்யணும்? வழி செலவுக்கு பணம் வேணும். நீ திரும்பி வராம இருந்தா உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன்டா. ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுக்கல. ஏன்பா? ரயில் சத்தம் 1010 தான் அந்த ரயில் சத்தம் கொடுக்கும்னா அதையும் கொடுத்துறேன்டா. போயிட்டு வரப்பா. வரியா? வரக்கூடாதுன்னு தானே 1010 கொடுத்தேன். அப்பா, நான் தாயில்லா பிள்ளை, தந்தை பாசமுடையவன். கேவலம் இந்த பணம் எனக்கு பெரிதல்ல. பாசம் மிகுந்தவன். பணத்தை விட பாசம் தான் அப்பா உயர்ந்தது. அப்பா, நான் வருகிறேன். கண்ணீரை சுண்டி விட்டுட்டு போறான். ஓம் சரவணபா முருகா கந்தா கடம்பா. யாரப்பா நீ? எங்க இருந்து வர்ற? நான் இப்ப மாடியில இருந்து வரேன். இதுக்கு முன்ன மலையில இருந்து வந்தேன். மலையில இருந்தா? பரங்கி மலை, பழனி மலையில இருந்து வந்தேன். முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றியா? ஆமா, எங்க அப்பனை தரிசனம் பண்ணிட்டு நேரா இங்கதான் வரேன். அம்மணி, பிரசாதம் சாப்பிடுறீங்களா? கூடப்பா. பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு தாயே? பஞ்சாமிர்தத்துக்கு என்னப்பா, அமிர்தம் மாதிரியே இருக்கு. இன்னொரு தரம் கூடப்பா. இன்னைக்கு காலை டிஃபனே தானா? லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க, அமிர்தம் முதல் தரம், இப்ப நான் 2ஆம் தரம். ஐயோ, 2ஆம் தரமா? நீங்க 2ஆம் தரம்ங்கிறது இவன் உங்ககிட்டயே சொல்லிவிட்டானா? எல்லா உண்மையும் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த ஓட்டமாயும் உளறிவிட்டான். நல்ல தம்பி, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? நல்ல தம்பி, நல்ல தம்பி. என்ன நல்ல தம்பி? இவன் மட்டும்தான் உண்மையை சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? அதானே அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய். இவர்தான் ஐயாவோட முதல் தாரத்துக்குள்ள. என்னது? இல்ல, நான் தான் இந்த வீட்டு பிள்ளை. 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 நான் தான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். நாங்க 2 பேருமே என் பிள்ளை இல்லடா. புரிய வைக்கிறேன், உண்மையை புரிய வைக்கிறேன். லட்சுமி, எனக்கு முதல் தாரம் இருந்தது உண்மைதான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் உண்மைதான். ஆனா 25 வருஷங்களுக்கு முன்னாலேயே அவங்களை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். இந்த உண்மையை இத்தனை வருஷமா ஏன் எங்கிட்ட மறைச்சு வச்சீங்க? தேவையில்லைன்னு நினைச்சேன். இப்படி 2 தடி பசங்க வருவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா இவங்க 2 பேர்ல யாரு நான் பெத்த பிள்ளைன்னே தெரியலம்மா. நான் தான் உங்க வீட்டு பிள்ளை. என்னடா இது? சும்மா நான் தான் உங்க வீட்டு பிள்ளை, நான் தான் உங்க வீட்டு பிள்ளைன்ற என்ன எலெக்ஷன்ல நின்னு ஓட்டா கேக்குற? நான் தான் உங்க வீட்டு பிள்ளை. ஐயோ, புதுசா சொல்றேன். என்னடா மிரட்டுறீங்களா? இத்தனை நாள் யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சிருந்தனோ அந்த விஷயம் அவளுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா? டேய், நீங்க 2 பேரும் இனிமேல் என்கிட்ட இருந்து சல்லி காசு பேக்க முடியாதுடா. போங்கடா. அப்படியா? அப்ப நான் கோர்ட்ல கேஸ் போட்டு காசை வாங்கிக்கிறேன். நான் சத்தம் போட்டே மானத்தை வாங்குறேன். வேண்டாப்பா, வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நம்ம குடும்ப விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். 4 பேருக்கு தெரிய வேண்டாம். உங்க 2 பேர்ல யார் இந்த வீட்டு பிள்ளைன்னு தெரியற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்யறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்ன வந்து கேளப்பா. ஐயோ, எனக்கு நான் யார போய் கேட்பேன்? நீ எப்பவும் போல இங்கேயே இருப்பா. சரி சின்னம்மா. கண்டா கடப்பா. பாப்பா அசோக், டைம் என்னாச்சு? என் டயம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. உன் டயத்தை பாத்துக்க. இப்போ எனக்கு டைமே கிடையாது. ஆமா, இது யார் பையன்? பாப்பா. யோ, உண்மையை சொல்லு, எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் என்ன? எனக்கு இருக்கிற திறமையை வச்சு வைர நெக்லஸ் என்ன, வைர மாலை, வைர கிரீடா எத்த வேணாலும் கொண்டுருவேன். எப்படி வந்ததுன்னு கணக்கு மட்டும் கேட்க கூடாது.
சந்தேகமே இல்ல, நீ ஐயா கிட்ட இருந்து திருடிக்கிட்டு தான் வந்திருக்கிற. திருள்ள கண்ணம்மா, நான் செஞ்ச உதவிக்காக அவர் எனக்கு மானியம் கொடுத்திருக்கார். மானியம் என்னையா மானியம்? பெரிய தியாகி. ஐயோ அம்மா அம்மா, எனக்கு கணவன் வந்தவன் கள்ளனா போயிட்டானே, தெய்வம் வந்தவன் திருடனா போயிட்டானே, எனக்கு பொண்டாட்டின்னு வந்தவா பைத்தியமா போயிட்டாளே. ஐயா அம்மா, என்ன பத்தி அம்மா அடிப்பாரு மகளே, இந்த கன்றாவை எல்லாம் பார்க்காம கண்ண மூடிட்டியே. கண்ணம்மா, தொடாதீங்க. எனக்கு நீங்க வேண்டாம், நெக்லஸ் வேண்டாம், போயா வெளியே. இத நான் திருடல, அவராதான் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா? என்ன குழம்பா ரசமா குடுக்கறதுக்கு? வைர நெக்லஸ் ஐயா 10,000 ரூபாய். மகன் கேட்ட அப்பன் கொடுக்க மாட்டாரா? மகனா? காது குத்துறியா? ஐயா தான் எங்க அப்பா. காதையும் குத்திட்டு கதையும் சொல்றியா? ஐயாவே அப்பான்னு கூப்பிடுறியா? சொந்த மகனைத்தான் வீட்டுல வேலைக்காரனா வச்சிருக்காரோ? மூஞ்சில அடிப்பேன். எனக்கு தெரிஞ்சுட்டு அவருக்கு ஆம்பளை பிள்ளையே கிடையாது. பாப்பா ஒண்ணுதான் அவர் பெத்த பொண்ணு. அதான் இல்ல, அவருடைய முதல் தாரத்து மகன் தான். இந்த விஷயம் சின்னம்மாவுக்கும் லதாவுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டுல என்ன வேலைக்காரனா வச்சிருக்காரு. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். அவர் வாயாலேயே என்ன மகனேன்னு கூப்பிட வச்சா? மகனேன்னு அவர் கூப்பிட்டாருன்னா நான் நம்புறேன். நம்புறியா? சரி, எழுந்து. ஏன் எழுந்து சொல்றேன். எழுந்துட்டேன். அவர் கூப்பிட்டா நம்புறேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கிட்டா நடக்கிறத கவனி. பாக்கலாம். ரெடியா? அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு ஏண்டா என் மானத்தை வாங்குறேன்? சின்னம்மா காதல விழுந்தா சீர்வாழே. அப்பா முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, பிடிச்சு விடுப்பா. நானா? சின்னம்மா அப்பா. இல்ல, இது பிடிக்க தெய்வமே, எனக்கு இதெல்லாம் சோதரனா. எப்பா ஈஸ்வர முருகா, முருகேஸ்வரா, எப்படி 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 எப்படின்னு என்னைய கேள்வி, உனக்கு எப்படி? அப்படி போதுமா? 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 என்ன கேட்கறிய? உனக்கு போதுமா? போதும். அப்பா மகனே, அதான்டா இப்ப நடந்தது. நான் வரட்டா? அப்பா இடிப்பேன். பாசத்தை உள்ளுக்குள்ளவே அடக்கி வச்சுக்கோ, நேரம் வர்றப்போ அவுத்து விடலாம். இவன் எனக்கு அப்பன். என் ராஜா. பணக்காரன் உடனே என் ராஜா. இப்ப அது ராஜா மந்திரின்னு சொல்லு. சரி, என் மந்திரி. இது பாரியா, நான் ஏதோ தெரியாதனமா தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுடு. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ, நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. நான் இந்த வீட்டு மருமகளா? ஐயா எனக்கு மாமனாரா? மாமா மாமா மருமக மருமக. ஐயோ ஐயோ. இத பாரு கண்ணம்மா, இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. சொன்னேன் அப்புறம் ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்க வேண்டியதுதான். சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். கிங் ரிங் டிங் யங். சுவாமிகளே, இதுதான் இந்த ஏழையின் பங்களா. லட்சுமி, மகான் வந்துட்டாரு, மகான் வந்துட்டாரு. வாங்க 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 சாமி, வாங்க சாமி வாங்க. வராதீங்க வராதீங்க. சாமி சாமி சாமி, இப்ப இடது கால எடுத்து வச்சு வாங்க சாமி. இடது கால் எதுக்குமா? ஐயா, நமக்கெல்லாம் தான் வலது காலு, சாமியாருக்கெல்லாம் இடது கால் தான். வாங்க சாமி, இடது கால் இடது கால். என்ன சும்மா நடந்துட்டு இருக்கீங்க? கீழே வந்து கும்பிடுங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. சுவாமி, இப்ப என்னமா பண்ணணும்? எல்லாம் சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. சாமி 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 சாமி. போதுமாமா? போதுமா? போதும் போதும் போதும். அப்புறம் அப்புறம் மாப்பிளே, சாமி கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? மகானே, சின்ன சின்ன புட்டிகளை மாலையாக்கி போட்டிருக்கீங்களே, என்ன விஷயம்? இவைகளிலே பல நதிகளின் தீர்த்தங்கள் இருக்கின்றன. இது கங்கை, இது கோதாவரி, இது யமுனை, இது காவேரி, இது பெங்களூர், இது பாண்டிச்சேரி, இது கூவம். கூவமா? ஐயோ, அதுல முதல்ல இருக்குமே சாமி. முதலை இருந்தது, ஆனால் ஒரு நாள் அதுவாக எழுந்து ரயில் தண்டவாளத்திலே போய் படுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டது. இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி. மில்லியா? மில்லி, மில்லி. அதிலே ஒரு சிறு தத்துவம் இருக்கிறது. சுவரிலே இருப்பது பல்லி, ஆண்களை அடக்கி ஆண்டவள் அல்லி, மனிதர்களை அடக்கி ஆள்வது மில்லி. சுவாமிகளே, நான் தீர்த்த பிரியன், ஒரு சின்ன புட்டி தரீங்களா? சின்ன புத்தியா? வெகு சின்ன புத்தி. சிவகிருஷ்ணா கிருஷ்ண சிவா. சுவாமி, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கே. சில சமயங்களில் யாம் எமது பக்தர்களுக்கு கனவிலே வந்து காட்சி அளிப்பதுண்டு. பேசாமல் இருக்கிறாயா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தங்கள் மனைவியோ? எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்கே பேசியவுடன் இங்கே வாய் அடங்கி விட்டதே.
நமக்கு தெரியாத விஷயமும் உண்டா? நீங்க பெரிய சாமி, பெரிய சாமி. ஆம் ஆம், யாம் மலை பல பறந்து நதி பல கடந்து கடல் பல தாண்டி பிறகு இங்கு வந்திருக்கும் உலகம் சுற்றிய உலகம் சுற்றிய யோகி யோகி. கிங் ரிங் சிங் யங், கிங் ரிங் சிங் யங். சாப்பிடுங்கள். சுவாமி, ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள். ஊதுகிறோம் ஊதுகிறோம். சுவாமி, ஜிலேபியை ஏன் ஊதுறீங்க? இந்த உலகமே ஊதலில் தான் அடங்கி இருக்கிறது. கல்லூரி மாணவன் விசில் ஊதுகிறான், மக்கள் ஓட்டை ஊதி விடுகிறார்கள். அரசியல்வாதி நாட்டையே ஊதுகிறான். யாம் ஜாங்கிரியை ஊதுகிறோம். தவறே இல்லை, தவறே இல்லை. கலியுக தெய்வமே, கலியுக தெய்வமே. இன்னொரு இலையை போடு. எதற்காக சுவாமி? நான் அதுக்கு அப்புறமா அந்நிய பதார்த்தத்தோட சாப்பிடுவேன். ஆ, இந்த வீட்டில் அந்நிய பதார்த்தம் இருக்கிறதா? எனக்கு ஏன் வைக்கவில்லை? நமக்கு அந்நிய பதார்த்தம் பிடிக்காது என்று உனக்கு முன்பாகவே தெரியும் இல்லையா? நல்ல பக்தன், நல்ல பக்தன். இன்னொரு இலையை போடு. எதற்காக? நீச்சனே, சொன்னதை செய். கிங் ரிங் சிங் யங். இல்லாவிட்டால் நான் இந்த வீட்டையே ஊதி விடுவேன். ஐயோ, என்னங்க சும்மா இருங்களேன். லதா, இன்னொரு இலைய போடமா. போட்டுடுமா, போட்டுடுமா. சுவாமிகளே, பரிமாறிவிட்டேன். போட சொன்னீங்க, போட்டுட்டோம். சாப்பிடுங்கோ சாமிகளே. சுவாமிகளே, நேரமாகிறது. வந்த காரியத்தை கவனியுங்கள், வந்த காரியத்தை கவனியுங்கள். குலமகளே, உன் குழந்தையை கூட்டி வா. என் அருகே அமர்ந்து அமுதுண்ணட்டும். ஐயோ, என்னமா அது? சுவாமிகளே, மன்னிக்கணும். மன்னித்தோம். எதற்கு? இந்த வீட்டுல குழந்தையே இல்ல. குழந்தை இல்லையா? அபச்சாரம், அபச்சாரம். கோயில் இல்லாத ஊரும் பாழ், குழந்தை இல்லாத வீடும் பாழ், பாழ். நான் இங்கு சாப்பிட மாட்டேன். நான் குழந்தையே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர குழந்தை இல்லாத வீட்டிலே எதையும் சாப்பிட மாட்டேன். கிங் ரிங். ஐயோ, என்னங்க இது? எல்லாத்தையும் உடைக்கிறாரே. ஐயோ, சாது மிரட்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே. விசில் அடிச்சு சபிக்க போற ரசிகர்கள் வந்து லட்சுமி. கிங் ரிங் சிங் யங். நல்ல தம்பி, இவர் பேச்ச கேட்டு கெட்ட தம்பி ஆயிடாதே. இதுக்கு நான் பேசாம ஆசை தீர சாப்பிட்டு இருப்பேன்ல. பேசாம ரஸ்தோ தம்பிக்கு